நாம் அறிந்து கொள்ள வேண்டியது கன்னிகை அல்லது கன்னிப்பெண் என்றால் யார்? பார்த்து விடுவது நல்லது. பழைய ஏற்பாடு எபிரிய மொழியில் எழுதப்பட்டதால் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 16 வசனத்தில் அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னி பெண்ணுமாய் இருந்தாள். இவள் யார் என்றால் ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கின் மனைவியாகிய ரெபேக்கா என்பதை காண்கிறோம். நான் வாசித்த பழைய ஏற்பாட்டின் இப்பகுதியில் வரும் கன்னிகை என்பதற்கான எபிரேய சொல் அல்மா. இதன் பொருள் கன்னிகை திருமணமாகாத பருவ வயதுடைய பெண் என்பதாகும். புருஷனை அறியாத கன்னிகை என்பதற்கு எபிரேயத்தில் பெதுலா என்ற குறிப்பான சொல்லும் உண்டு. ஆனால் பருவ வயதடைந்த பெண் என்று பொருள் கொள்ளத்தக்கதான அல்மா என்ற சொல்லியே இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் சிந்திக்கக்கூடிய சொல்லாகும். சிந்தியுங்கள். இரண்டாவதாக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய மத்தேயு கன்னிகை என்ற பொருள் தரும் பர்த்தனோஸ் என்ற கிரேக்க சொல்லையே பயன்படுத்துகிறார். இங்கு பருவ வயதுடைய பெண் என்ற சாதாரண பொருள் இல்லை. எனவே புருஷனை அறியாத கன்னிகையாகவே, மீண்டுமாக கூறுகிறேன், புருஷனை அறியாத கன்னிகையாகவே மரியாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசவித்தாள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே அப்போஸ்தலனாகிய மத்தேயு கன்னிகை என்ற பொருள் தரும் பர்த்தனோஸ் என்ற கிரேக்க சொல்லை பயன்படுத்துகிறார். மத்தேயு 1 அதிகாரம் 23 வசனத்தில் மத்தேயு கன்னிகை என்ற சொல்லுக்கும் இமானுவேல் என்பதன் பொருளுக்குமே மிக அழுத்தம் கொடுக்கிறார். இப்பொழுது நாம் அனைவரும் கன்னிகை என்ற எபிரேய சொல்லின் அர்த்தத்தையும் பிறகு கிரேக்க மொழியில் கன்னிகை என்ற சொல்லின் அர்த்தத்தையும் ஓரளவுக்கு ஆராய்ந்து கற்றறிந்தோம். இப்போது நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து யார் என்று.